அனைவருக்கும் வணக்கம். எத்தனை பேர் இப்போ எனக்கு கால் பண்ணாங்க. எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா அதுக்கு முன்னாடிலாம் பாப்பாவோட மணிமண்டபத்தை அடிக்கடி வீடியோ எடுத்து போட்டு விடுவீங்க. இப்போ ரொம்ப நாளாச்சும்மா, பாப்பாவோட மணிமண்டபத்தை வீடியோ எடுத்து போட்டு விடுங்க, அதை பார்க்கணும் போல் தோணுது அப்படின்னு எத்தனையோ பேர் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. நானும் இப்போல்லாம் அடிக்கடி பாப்பா இடத்துக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா வெயில் நாள் இல்லைங்களா, பாப்பாவோட பூஞ்செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அடிக்கடி இங்கே வந்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் வீடியோ எடுத்து போடுறதில்ல. இங்கே இருக்கக்கூடிய பூஞ்செடி எல்லாமே நல்லா இருக்குங்க. இவ்வளோ வெயில் அடித்தும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்லா பூ பூத்துக்கிட்டு இருக்குது, நல்லாவே இருக்குங்க. இந்த மாமரம் கூட பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசு, நல்லா வளர்ந்துருச்சு மாமரமும். இன்னும் அடுத்த வருஷம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறையா பூ பூத்து காய் காய்க்கிற அளவுக்கு வந்துடுங்க. இந்த வருஷமே பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய மரமாக வந்துருச்சுங்க மாமரம். இந்த ரோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வெயில் நாள் அப்படிங்கிறனால சரியாக பூக்கிறதில்ல. ஆனாலும் செடி நல்லா செழிப்பாக தாங்க இருந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி கூட செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு தான் வந்தேன். இந்த இடத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு செடி இருந்துச்சு. அந்த செடி பெருசாகி பார்த்திங்கன்னா வேறு நிறையா இறங்கி வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சிமெண்ட்டெல்லாம் அப்படியே தூக்க ஆரம்பிச்சிது. அதனால் அந்த செடியை எடுத்துட்டேன். இப்போ வெயில் நாள் அப்படிங்கிறனால வேறு எந்த செடியும் வைக்கல. இனிமேல் மழை நாள் வரும்போது பார்த்திங்கன்னா இதில் ஏதாவது ஒரு செடி வைக்கணுங்க. இந்த ரோஸ் பாருங்கள், நல்லா பூத்துக்கிட்டு இருக்குது, நல்லா அழகாக இருக்குது. இந்த இடத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா எப்போவுமே வாடாமல்லி தான் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா வெயில் காலம் அப்படிங்கிறதுனால இந்த வாடாமல்லி வதவி போயிடுச்சிங்க. இப்போ ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா சின்னதாக இப்போ தான் புதுசாக முளைஞ்சி வந்துட்டு இருக்குது. கண்டிப்பாக இது பெரிய அளவில் வருங்க.
இந்த ரோஸு தான் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அதிக அளவில் பூத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ வெயில் நாள் அப்படிங்கிறனால இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சரியான பூ இல்லைங்க. செடி ஆனால் நல்லாவே இருக்குது. இந்த இடத்துக்கிட்ட மீண்டும் துளசி செடி வச்சுருக்கோம். இப்போ தான் வச்சுருக்கோம். இதை நல்லா குறுத்துக்குச்சு. இனிமேல் நல்லா பெருசாக வளர்ந்துருங்க. செடியும் பார்த்திங்கன்னா எல்லாமே வெயில் நாள் அப்படிங்கிறனால பூக்கெல்லாம் வந்து சின்ன சின்னதாக பூக்குது. கொஞ்சம் பூக்கிறது கம்மியாக தான் இருக்குது. மழைக்காலம் வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா பூக்குங்க. பாருங்களேன், இவ்வளோ நேரம் நம்ம கூட பேசாமல் இருந்தாங்க. இப்போ பாருங்கள், அவங்களோட ஃபேஸை காமிச்சதும் உடனே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ரீகுட்டிமா நம்ம கூட பேசுகிறாங்க பாருங்கள். இவ்வளோ நேரம் பூஞ்செடியெலாம் காட்டும் போது பார்த்திங்கன்னா அமைதியாக இருந்தாங்க. இப்போ அவங்க முகத்தை காட்டும் போது எப்படி நம்ம கூட பேசுகிறாங்கன்னு நீங்களே பாருங்களேன். ஸ்ரீகுட்டிமா பேசுகிறது உங்கள் எல்லாருக்கும் கேட்குதா? என்ன பேசுகிறாங்க அப்படின்னு உங்களுக்கெல்லாம் புரியுதுங்களா? இந்த மணிக்கூடம் பார்த்திங்கன்னா வேறையாக ஒன்று வாங்கி தாங்க வைக்கணும். அந்த நூல்லாம் வந்து பிஞ்சு பிஞ்சு கீழே வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது. அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ திரும்ப புதுசாக வாங்கி வைக்கணுங்க வேறையாக ஒன்று.